பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. ஆண்டவர் இயேசுவின் பெயராலும் இயேசுவின் இரத்தத்தினாலும் இன்று உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, முழுக்க ஞானஸ்நானம் தான் நிறைவான ஞானஸ்நானமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதைத்தான் வலியுறுத்துகிறாரா? இதை குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மளோட அந்த கத்தோலிக்க திருச்சபையில் உள்ளவர்கள்ட்ட சொல்லுகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, முழுக்க ஞானஸ்நானம் தான் உண்மையாலுமே ஞானஸ்நானம், இப்படியெல்லாம் தெளிச்செல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மக்களை குழப்புகிறார்கள். இன்றைக்கி உண்மையாலுமே பைபிளில் முழுக்க ஞானஸ்நானத்தை தான் ஆண்டவர் சொல்கிறாரா? அதுதான் உண்மையாலுமே ஞானஸ்நானம்னு அவர் சொல்கிறாரா அப்படிங்கிறத குறித்து நம்ம விவிலியத்திலிருந்து விளக்கத்தை பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம விவிலிய பகுதிக்குள்ளாக செல்வோம். நாம் இவங்க முதல்ல நம்மள்கிட்ட சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் முழுக்க ஞானஸ்நானம் தான் கொடுத்தாரு, அதனால் முழுகி தான் ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவர்கள் நம்மளிடம் சொல்லுகிறாங்க. இதற்கு நம்ம வேதத்திலேருந்து நிறைய வசனங்களை நம்ம ஏற்கனவே நம்ம இதை குறித்து நம்ம பேசியிருந்தாலும் திரும்பவும் இதை குறித்து நம்ம பேச வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கில் முழுகி எழுந்திருச்சார், உண்மைதான். யோர்தான் ஆற்றில் யோவான்ட்ட முழுகி ஞானஸ்நானம் பெற்றார். அவர் அடுத்தது என்னாச்சு, தூயாவியால் பரிசுத்த புறாவடிவில் பரிசுத்தாவியானவர் இறங்கினார். இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். சரி, இந்த திருமுழுக்கு யோவானோட கொடுத்த இந்த திருமுழுக்கு இருக்குல்ல, இதுவே ஒரு இடத்துல செல்லாதுன்னு நம்மளோட பைபிள்லேயே இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கி நீங்கள்லாம் அப்படி நீங்கள் திருமுழுக்கு முழுகி எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா, அப்போ இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலைன்னு அர்த்தம். எப்படி அப்படின்னு கேட்டால், திருத்தூதர் பணிகள், அதாவது அப்போஸ்தலர் நடபணிகள் 18வது அதிகாரத்தில் இதை குறித்து தெளிவாக இருக்குது. அலெக்சாந்திரியாவில் பிறந்த அப்பல்லோ என்னும் பெயருடைய யூதர் ஒருவர் எபேசு வந்தடைந்தார். அவர் சொல்வன்மை மிக்கவர், மறைநூல்களில் புலமை வாய்ந்தவர், ஆண்டவரின் நெறிகளை கற்றறிந்தவர், ஆர்வமிக்க உள்ளதோர் இயேசுவை பற்றிய செய்தியை பிழையற அறிவித்தும் கற்பித்தும் வந்தார். ஆனால் அவர் யோவான் கொடுத்த திருமுழுக்கை மட்டுமே அறிந்திருந்தார். அவர் தொழுகை கூடத்தில் துணிவுடன் பேசத் தொடங்கினார். அவர் பேசியதை கேட்ட பிரிஸ்கில்லாவும் அக்கில்லாவும் அவரை அழைத்து கொண்டு போய் கடவுளின் நெறியை திட்டவட்டமாக விளக்கினர். அவர் அக்காயாவுக்கு போக விரும்பிய போது சகோதரர் சகோதரிகள் அவரை ஊக்கப்படுத்தி அவரை ஏற்றுக்கொள்ளுமாறு சீடருக்கு கடிதம் எழுதினார்கள். அவர் அங்கே சென்றபோது இறையருளால் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டிருந்தவர்களுக்கு பெரிதும் துணையாய் இருந்தார். ஏனெனில் அவர் வெளிப்படையாகவும் சிறப்பாகவும் யூதர்களிடம் வாதாடி இயேசுவே மெஸ்ஸியா என மறைநூல்களின் மூலம் எடுத்து காட்டினார். இந்த அப்பல்லோ ஒரு நற்செய்தி அறிவிப்பாளர், நல்ல நற்செய்தியில் நல்ல புலமை பெற்றிருந்த, நற்செய்தி அறிவிக்கும் ஆவியை பெற்றிருந்த ஒரு மனிதர். ஆனால் இவருக்கு திருமுழுக்கு யோவானின் ஞானஸ்நானம் மட்டும்தான் தெரியும். அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிரிஸ்கில்லாவும் அக்கில்லாவும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அழைத்து கொண்டு போய் திட்டவட்டமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி புரிய வச்சிருக்கிறாங்க. நிறைய விஷயங்களில் அதை புரிய வச்சிருக்காங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை தான் அவர் அறிவிக்கிறார். இன்னும் நிறைய காரியங்களை தெளிவாக சொல்கிறார்கள். அப்பல்லோ கொரிந்தில் இருந்தபோது பவுல் மலைப்பாங்கான பகுதி வழியாக எபேசு வந்தார். அங்கு அவர் சில சீடர்களை கண்டு அவர்களை நோக்கி, நீங்கள் தூயாவியால் ஆட்கொண்டபோது, நீங்கள் நம்பிக்கை கொண்டபோது தூயாவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தூயாவி என்னும் ஒன்று உண்டு என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே என்றார்கள். அவ்வாறெனில் நீங்கள் எந்த திருமுழுக்கை பெற்றீர்கள் என பவுல் கேட்க, அவர்கள் நாங்கள் யோவான் கொடுத்த திருமுழுக்கை பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் மனமாறிய மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து தமக்கு பின்வரும் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுமாறு கூறினார் என்றார். இதை கேட்ட மக்கள் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் திருமுழுக்கு பெற்றனர். பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்ததும் தூயாவி அவர்கள் மேல் இறங்கியது. அப்பொழுது அவர்கள் பரவச பேச்சு பேசினர், இறைவாக்கும் உரைத்தனர். அங்கு ஏறக்குறைய 12 பேர் இருந்தனர். இப்போ இந்த விஷயத்தில்
நீங்க திருமுழுக்கை முழுகி தான் எழுந்திரிக்கணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, யோவான் கொடுத்த திருமுழுக்கு செல்லாதுன்னு, இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு குடுத்துட்டு போறாரு பவுல். அப்ப நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னா, யோவான் கொடுத்த திருமுழுக்கை பெறப் போகிறீர்கள். இல்லையா? இப்ப இந்த இடத்துல வந்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால ஏதோ ஒரு ஆத்துலயோ, இல்ல குளத்திலயோ போய் எடுத்ததா இந்த இடத்தில் இருக்குதா? அவர்கள் முழுகி எழுந்ததற்கான ஏதாவது சான்று இருக்குதா? முதல்ல திருமுழுக்குன்னா என்ன? 1 பேதுரு 3 3:21ல தெளிவா சொல்லப்படுது. திருமுழுக்கு என்பது உடலின் அழுக்கை போக்கும் செயல் அல்ல. பவுல் வந்து ஒரு இடத்துல பேதுரு வந்து ஒரு இடத்துல சொல்லுவார். பவுல் தான் சொல்லுவார். என்னன்னா, நீங்க உங்களுக்கு வந்து சாப்பிடணும்னா வீட்லயே சாப்பிட்டுட்டு வந்துருங்க. அப்படி சொல்லுவார். அதுபோல குளிக்கிறதுனா வீட்லயே குளிச்சுட்டு வந்துரலாம். இங்க வந்து குளிக்கிறதுக்காக நம்ம வரல. இது திருமுழுக்கு குளிப்பது அல்ல. உடலின் அழுக்கை போக்கும் செயல் அல்ல. ஒண்ணு பேதுரு 3:21ல இத குறிச்சு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. திருமுழுக்கு என்பது உடலின் அழுக்கை போக்கும் செயல் அல்ல. அது குற்றமற்ற மனச்சான்றுடன் கடவுளுக்கு தரும் வாக்குறுதியாகும். இது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வழியாக இப்போது உங்களுக்கு மீட்பளிக்கிறது. இது திருமுழுக்குனா, எல்லாம் வந்து சடங்கு சடங்கு பண்ணாதீங்க, சடங்கு பண்ணாதீங்கன்னு சொல்றீங்களே, இத மட்டும் நீங்க எப்படி சடங்கா எடுத்துக்கொள்கிறீர்கள்? திருமுழுக்குங்கிறது ஒரு சடங்கா? திருமுழுக்கு என்பது ஒரு வாக்குறுதி, ஒரு உடன்படிக்கை. ஆண்டவரோடு நாம் செய்யும் ஒரு உடன்படிக்கை. இனிமே நான் உங்களுடைய மகனா இருப்பேன், மகளா இருப்பேன். நான் என்ன பண்ண மாட்டேன், உலகத்தை நோக்கி போக மாட்டேன். அதே வந்து பார்த்தீங்கன்னா, ரோமையர் 6ல வந்து சொல்லப்படுது. திருமுழுக்கினால் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவ்வாறு நாமும் புது வாழ்வு பெற்றோர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். அப்ப திருமுழுக்கத்துல என்ன நடக்குது? நாம் அவரோடு சாவிலும் இணைந்திருக்கிறோம், அடக்கமும் செய்யப்படுகிறோம். அப்ப அவரோடு இணைந்திருக்கும்படியாக திருமுழுக்கு என்பது ஒரு அடையாளமாக கொடுக்கப்படுகிறது. இதை என் நினைவாகச் செய்யுங்கள் என்று அன்னைக்கு அந்த சீடர்கள்ட்ட சொன்னது என்ன என்ன செஞ்சாரு? கால்களை கழுவி என்ன பண்ணாரு? முத்தமிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? பந்தியில் அமர்ந்து, அந்த இரவு உணவை உட்கொண்டு விட்டு, இதை நினைவாகச் செய்யுங்கள்னு சொன்னார். இந்த காரியத்தெல்லாம் நீங்க நினைச்சு செய்யுங்க அப்படின்னு சொன்னார். ஆண்டவரும் போதகருமாகிய நான் உங்கள் கால்களை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டீர்கள்னு சொன்னாரு. எல்லாரும் சரி அப்படி பார்த்தா யாரெல்லாம் அடுத்தவர்களுடைய காலடிகளை கழுவுகிறீர்கள்? இதே வசனத்துல இன்னொரு விஷயத்தையும் ஆண்டவர் சொல்றாரு. பேதுரு சொல்லுவாரு, ஆண்டவரே அப்படின்னா நீங்க என்னுடைய தலையையும் கழுவுங்க. அப்படி சொல்லும்போது, முழுசா குளிச்சுட்டவன் கால்களை மட்டும் கழுவினால் போதும்னு சொல்றாரு. அங்கெல்லாம் என்ன எந்நேரம் அந்த நேரத்தில வந்து போய் எல்லாரும் 12 சீடர்களும் குளிச்சுட்டு வந்து உட்காந்துருக்காங்களா? அதை எதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்க சொல்றாரு? இவர்கள் எல்லாம் ஏற்கனவே இருதயத்தில் சுத்தமாய் இருக்கிறார்கள். கால்களை மட்டும் கழுவினால் போதும்னு சொல்றாரு. அதுதான் அங்க சொல்லப்படுற காரியம். இன்னைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள், ஞானஸ்நானத்தின் வழியாக அவரோடு இணைக்கப்படுகிறீர்கள். அவரோடு இணைக்கப்படுகிறீர்கள். அதுதான் இந்த திருமுழுக்கு சொல்லுதே ஒழிய, நீங்க முழுகி எழுந்திருச்சு குளிக்கிறத பத்திலாம் திருமுழுக்கு பேசவில்லை. சரி. இதே வந்து இன்னொரு இடத்துல வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இன்னும் தெளிவா நம்ம பார்க்கலாம். அதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்லுவீங்க? இதே 1 பேதுரு 3:21ல என்ன சொல்றாரு? பேதுரு வந்து இத பத்தி நெறைய பேசியிருக்கிறாரு. ஏன்னா அன்னைக்கே வந்து அ சில பேர் உங்கள மாரி குழப்பி இருக்கிறாய்ங்க திருச்சபைய. அதுக்காக தான் பேதுரு சொல்றாரு, திருமுழுக்கு வந்து உடலின் அழுக்கை போக்கும் செயல் அல்லன்னு இதெல்லாம் ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அவரு? அன்னைக்கும் இதே தகராறு தான். சொல்றாரு,
நோவா பேழையை செய்து கொண்டிருந்த நாட்களில் பொறுமையோடு காத்து கொண்டிருந்த கடவுளை அந்த ஆவிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலர், அதாவது 8 பேர் மட்டும் அந்த பேழையில் தண்ணீர் வழியாக காப்பாற்றப்பட்டனர். அந்த தண்ணீரானது திருமுழுக்கிற்கு முன்னடையாளம். இத்திருமுழுக்கு உடலின் அழுக்கை போக்கும் செயல் அல்ல அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்றாரு. இப்ப நோவாவோடு சேர்ந்த அந்த 8 பேர் வந்து காப்பாற்றப்பட்டார்களே, அவர்கள் எல்லாம் அந்த பேழைக்குள்ளாக அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். உலகம் முழுச தண்ணீரா இருக்கும்போது அவர்கள் அடைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டார்கள். அப்ப அவர்கள் என்ன பண்ணாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க மூழ்கி எழுந்திருக்கிறாங்க அப்படின்னா, உள்ளார போய் மூழ்கி எழுந்திருச்சாங்கன்னு நினைக்கிறீங்களா? வெளியில வெளியில வந்து என்ன பண்ணாங்க? பேழைய விட்டு வெளியில வந்து குளிச்சுட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டு போனாங்களா? புரியலையே. ஏன் உங்கள தனித்துவமா காட்டிக்கிறதுக்காக வந்து ஏதாவது வேதத்துல புதுசா ஏதாவது சொல்லிடணுங்கிறதுக்காக வேதத்த திரிச்சு சொல்லலாமா? சத்தியத்தை சத்தியமாய் அறிவியுங்கள்னு சொல்றாங்க. எல்லாரும் சொல்றாங்க. அப்படி சொல்லுகிற நாம் அதன்படி அறிவிக்கிறோமா? சரி. இதை இன்னொரு வசனத்துல வந்து பவுல் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நம் முன்னோர் அனைவரும் மேகத்தின் கீழ் வழி நடந்தனர். அவர்கள் அனைவரும் கடலை கடந்து சென்றனர். அவர்கள் அனைவரும் மோசேயோடு இணைந்திருக்கும்படி மேகத்தாலும் கடலாலும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக உணவை உண்டனர். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக பானத்தை பருகினர். தங்களை பின்தொடர்ந்து வந்த அந்த ஆன்மீக பாறையிலிருந்து அவர்கள் பருகினார்கள். கிறிஸ்துவே அப்பாறை. அப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மேகத்தாலும் கடலாலும் திருமுழுக்கு பெற்றார்கள்னு சொல்லப்படுது. கடலால எப்படிங்க திருமுழுக்கு பெற்றார்கள்? அங்க வந்து பார்த்தீங்கன்னா, 6,00,000 காலாட்படையினர் இருந்தாங்க. ஒரு 20,00,000 பேர் மோசேய ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்திருப்பாங்க. இந்த 20,00,000 பேரும் அந்த கடல் நடுவே, உலர்ந்த தரை நடுவே நடந்து வந்தார்கள்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அவர்கள் கால் நனையலன்னு நெகேமியால 9:11 சொல்லுது. பாருங்க, இந்த வசனத்துல நெகேமியா 9:11 சொல்லுது. அவர்கள் முன் கடலை பிளந்தீர். எனவே கடலின் நடுவே உலர்ந்த தரையில் அவர்கள் கடந்து போனார்கள். அவர்களை பின்தொடர்ந்தவர்களையோ கல்லை போன்று ஆழ்கடலின் பாதாளத்திற்குள் வீழ்த்தினீர். நீர் அவர்களை பகலில் மேகத்தூணினால் வழி நடத்தினீர். இரவில் நெருப்பு தூணினால் அவர்களின் வழிக்கு ஒளி கொடுத்து அதில் நடக்கச் செய்தீர். அப்படி சொல்லி நெகேமியா சொல்றாரு. இப்ப இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சிங்களா? அவர்கள் உலர்ந்த தரையில் நடந்து போனார்கள். அப்ப அவர்கள் கால் நனையல. அப்ப இந்த 20,00,000 பேரும் இந்த 1 கொரிந்தியர்ல சொல்லப்பட்டது போல மோசேயோடு இணைந்திருக்கும்படி மேகத்தாலும் கடலாலும் திருமுழுக்கு பெற்றார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. 20,00,000 பேர் என்ன பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? கடலுக்குள்ளார ஒருத்தரா போயிட்டு வந்தாங்களா? மூழ்கி எழுந்திருச்சாங்களா? அவர்கள் கால் நனையலன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சரி, மேகத்தால எப்படி திருமுழுக்கு பெற்றார்கள் அவர்கள்? மேகத்தால எப்படி திருமுழுக்கு பெற்றார்கள்? அப்ப திருமுழுக்கு என்றால் என்ன முதல்ல? அத முதல்ல புரிஞ்சுக்கணும். நாம் நம்முடைய ஜென்ம பாவங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவருடைய தோடு இணைக்கிற செயல்தான் திருமுழுக்கு. இங்கே மோசேயோடு இணைந்திருக்கும்படி மேகத்தாலும் கடலாலும் திருமுழுக்கு பெற்றார்கள். நாமோ இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி தண்ணீரால் திருமுழுக்கு பெறுகிறோம். இந்த தண்ணீரானது ஒரு அடையாளம். அது எதற்கு அடையாளம்? ஒரு பிள்ளை பிறக்கும்போது தாயின் வயிற்றில் தண்ணீர் பையில் பிறக்கிறது. அப்படிப்பட்ட அந்த குழந்தை பிறந்து வெளி வரும்போது அது ஜென்ம பாவத்தோட இருக்கிறது. அதை விடுவித்து தன்னுடைய சாயலாயும் தன்னுடையோடும் இணைக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தண்ணீரால் ஒரு திருமுழுக்கை, ஒரு பிறப்பை அறிவிக்கிறார். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு. யார்கிட்ட? நிக்கோதேமுகிட்ட ஆண்டவர் சொல்றாரு,
ஒருத்தன் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தால் என்று விண்ணரசுக்குள் நுழைய முடியாது. தண்ணீரால் பிறக்கிறது என சொல்லுகிறார். திருமுழுக்குன்னு சொல்றாரா? பிறக்கிறதுன்னு சொல்றாரு. அப்ப இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? தண்ணீரால் பிறக்கிறது. அந்த தாயின் வயிற்றில் நீ தண்ணீர் குடத்துல நீ பிறந்தது, இன்று நீ என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரில் கழுவப்பட்டு நீ ஆண்டவருடைய ஆகாமியத்திற்குள்ளாக இணைகிறதே இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கு. இதுதான் உண்மையான பிறப்பு, கிறிஸ்துவுக்குள்ளாக பிறக்கிறது. அப்ப இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஆவிக்குரியவர்கள்னு சொல்லிக்கிற நீங்க, இந்த ஆவிக்குரிய காரியங்களை ஆண்டவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். மேகத்தால எப்படி திருமுழுக்கு பெற்றார்கள்? மழை பெஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா? பகலில் மேகத்துணிலும், இரவில் நெருப்பு துணிலும், மகிமையில் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். மகிமையில் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். கடலால், தண்ணீர் என்பது அந்த ஒரு மீட்பு பயணமானது எகிப்து என்னும் அடிமை தளத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டு, அழைத்துச் செல்லப்பட்டு, விடுதலை நாட்டிற்கு கொண்டு செல்லும் ஒரு மீட்பு பயணத்தின் ஒரு அடையாளமே அந்த திருமுழுக்கு. அதைத்தான் திருமுழுக்கு என்றால் என்னன்னா, பாவத்திலிருந்து கடந்து வருதல் மீட்பிற்கு. ரட்சிப்புக்குள்ளாக கடந்து வருதல். அதுதான் திருமுழுக்கு. அப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியத்தை இப்படிதான் எடுக்கணும். அப்படி பைபிள்ல ஒன்றும் சொல்லி இல்லையே. இப்படிதான் எடுக்கணும் திருமுழுக்குன்னு அப்படி ஒன்று சொல்லி. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? மார்க் நற்செய்தியில 10:39 இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? உலகெங்கும் சென்று படைப்பேர்களான நற்செய்தியை பறைசாற்றுங்கள். தந்தை, மகன், தூயாவின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பெயரால் மட்டும் இல்லை, தந்தை, மகன், தூயாவின் பெயரால் ஞானஸ்நானம் கொடுக்குறாரு. இப்போ ஒரு தந்தையானவர், ஒரு ஃபாதர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த குழந்தைக்கு இயேசு கிறிஸ்துவின் பெயரால், தந்தை, மகன், தூயாவின் பெயரால் உனக்கு நான் திருமுழுக்கு கொடுக்குறேன்னு சொல்லுகிற காரியம் ஏன் உங்களுக்கு இவ்வளவு எரிச்சல், இவ்வளவு பற்கடிப்பு? ஏன் இந்த திருச்சபையின் மேலே உங்களுக்கு இவ்வளவு ஒரு எரிச்சல்? அது நல்லதா? குழந்தை ஞானஸ்நானம் தேவையான்னு சொல்லி அதற்காக ஒரு பகுதி போட்டிருக்கோம், ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் இந்த வீடியோவோட முடிவில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோவை பாதியில் பார்த்துட்டு கமெண்ட் எழுதுறவன் தான் நிறைய பேராக இருப்பான், எனக்கு தெரியும். அப்போ இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு என எதற்காக ஏற்படுத்தினார்னு இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, அதே இன்னொரு காரியத்தில் நம்ம பேசுவோம். திருத்தூதர் பணிகளில் 2:41 அங்கே பார்த்தீங்கன்னா, அவர்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டதுக்கப்புறம், பெந்தகோஸ்து நாளில் பரிசுத்த ஆவியால் நிரம்பினதுக்கப்புறம் அவர்கள் எல்லாம் அந்நிய பாஷையில் பேசிக்கொண்டிருந்த நேரம், அதாவது தேவ மொழியில் பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, இவர்கள் எல்லாம் குடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் பேதுரு பன்னீரோடும் எழுந்து நின்று என்ன பண்ணுறாரு, நாங்கள்லாம் ஒன்றும் குடிகாரர்கள் இல்லை, அப்படி காலையில் 9 மணி தான் ஆகுது, நாங்கள் ஒன்றும் குடிகாரர்கள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இறுதி நாட்களில் நான் மானிடர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிவேன்னு யோவேல் சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லி நற்செய்தியின் வார்த்தைகளை விவரித்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கொண்டுட்டீங்க, ஆனால் நீங்கள் தெரியாமல் செஞ்சிட்டீங்க, மன்னிப்பு கேளுங்க, மனம் திரும்பி வாங்கன்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். இங்கே கான்செப்ட் என்னென்னா, இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுவதுதான். எந்த பெயரால் நீங்கள் திருமுழுக்கு பெறுகிறீர்கள், எந்த தண்ணீரில் திருமுழுக்கு பெறுகிறீர்கள் என்பது அல்ல. அப்படி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மாரி நீங்கள் இது பண்ணணும்னா எல்லாரும் நீங்கள் என்ன பண்ணணும், கப்பலை பிடிச்சி இல்லை ஃப்ளைட்டை பிடிச்சோ நேராக யோர்தானுக்கு போய் தான் நீங்கள் திருமுழுக்கு பெறணும். அது மட்டும் எப்படி அப்புறம் இந்த தண்ணியில் நீங்கள் திருமுழுக்கு பெறுகிறீர்கள்? அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படி உங்களுடைய கான்செப்ட் படி பார்த்தா அந்த எலிசா காலத்தில் நாமானுக்கு யோர்தானில் மூழ்கி எழுதிருக்கும் போது தான் 7 தடவை எழுதிருக்கும் போது தான் சுகமானுச்சு. அவன் ஊர்லலாம் இல்லையான்னு சொல்லி அவனே கேட்டான். அப்போ நம்ம எல்லாரும் கப்பல் ஏறி யோர்தானுக்கு போய் இங்கே உள்ள எல்லாரையும், ரசிக்கப்படுற எல்லாரையும் காசு போட்டு அழைச்சிட்டு போய் கொடுக்குறீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை தான் விரும்பினாரா? அவரை போலவே செய்யணும் அப்படின்னு நினச்சா அப்படி தான் செய்யணும். அப்போ அப்படி இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி அதை நீங்கள் கற்பிக்கிறீர்கள், அதை எப்படி இவர்களும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள்? அதுதான் ஒரு புரியாத ஒரு புதிராக இருக்குது. எப்படி அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள்?
அப்ப என்ன பண்றாங்க? ஏனெனில் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலையில் உள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். அதனால வந்து யோர்தான்ல வந்து முழுகி எழுந்திரிங்கன்னு யாருமே சொல்லலையே. அன்னைக்கு திருமுழுக்கு யோவானே வந்து பார்த்தீங்கன்னா, யோர்தான்ல மட்டும் திருமுழுக்கு குடுக்கல. இன்னொரு ஆத்துலயும் போய் தான் திருமுழுக்கு குடுத்தாரு. அப்ப அப்படி இருக்கக்குள்ளார தண்ணீர் வேணும். இந்த தண்ணீர் வந்து திருமுழுக்கின் அடையாளம். அவ்வளவுதான். அந்த நம்ம தெளிக்கிற அந்த தண்ணீரோ, இயேசு கிறிஸ்துவின் விழாவின் நீராய் மாறுகிறது. இயேசு கிறிஸ்து தண்ணீராலும், இரத்தத்தாலும் வந்தவர்ன்னு நம்ம படிச்சிருக்கோம். அதை தெரியப்படுத்த தான் அன்னைக்கு விழாவிலிருந்து தண்ணீரும், இரத்தமும் வழிந்தோடியது. அதுதான் இன்னைக்கு நம்மளுக்கு ரட்சிப்பையும், மீட்பையும் கொடுக்கிறது. அப்ப அந்த ரட்சிப்புக்குள்ளார வர நம்மளுக்கு அந்த விழாவின் நீர் தேவைப்படுது. அதுதான் நம் மீது தெளிக்கப்படும் இந்த தண்ணீர். அது இயேசு கிறிஸ்துவின் பெயரால் தெளிக்கப்படுகிறது. சரி, திருமுழுக்கு வாங்குன எல்லாரும் பாவம் பண்ணாம பரிசுத்தமா வாழ்கிறார்களா? அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திருத்தூதர் பணிகள் 8:31 பார்த்தீங்கன்னா, அந்த சீமோன், மந்திரவாதி சீமோன் திருமுழுக்கு பெற்றான். அவன் இருந்தானா கடைசி வரைக்கும்? மன்னிப்பு கேட்டான். அதனால பொழச்சுக்கிட்டான் அவன். எனக்கும் இந்த வல்ல செயல்களை செய்ய அதிகாரம் கொடுங்க, நான் காசு தரேன்னு சொன்னான். அவன் வந்து எப்படியாவது தான் ஃபேமஸ் ஆயிடணுங்கிறதுல தான் குறிக்கோளா இருந்தான். அவனோட அறியாமையில பேதுரு வந்து கண்டிச்சோன்னே அவன் திருந்தினான், மனம் திரும்பினான். இன்னைக்கு நாமும் பரிசுத்த ஆவி அந்த ஞானஸ்நானத்தை பெற்றவர்கள் எல்லாரும் உங்கள் சபைக்கு வரும் எல்லாரும் பரிசுத்தமாய் வாழ்கிறார்கள், எல்லாரும் பரலோகம் போகிறார்கள் என உங்களால வாக்கு கொடுக்க முடியுமா? இன்னைக்கு திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபைக்கு வரவங்களா இருந்தாலும் சரி, இல்லை எந்த சபைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் இங்கே இருக்கிற எல்லாரும் பரலோகம் போயிடுவாங்கன்னு சொல்ல முடியுமா? பாவம் செய்யாமல் இருக்கிறவனே பரலோகம் செல்ல முடியும். ஆண்டவரோடு இருந்து, ஆண்டவரோடு மகிமையாய் வாழ்ந்து, ஆண்டவரின் ஆவியால பேய்களை ஓட்டுன யூதாஸ் கூட தவறி போனான். பாவம் செய்யாமல் இருப்பது தான் ஆண்டவர் விரும்புகிறாரே ஒழிய, இதே ஒரு இடத்துல வந்து பவுலே சொல்லுகிறாரு. 1 கொரிந்தியர்ல பவுல் சொல்றாரு, திருமுழுக்கு கொடுக்கல, நற்செய்தி அறிவிக்கத்தான் நான் வந்திருக்கிறேங்கிறாரு. அன்னைக்கு பவுலுக்கும் அதே தலைவலியை கொடுத்துருக்குறாங்க. அவரே சொல்றாரு, நான் வந்து இவங்களுக்கு மட்டும் தான் திருமுழுக்கு கொடுத்தேன், மற்றபடி எனக்கு யாருக்கும் திருமுழுக்கு கொடுத்தா எனக்கு ஞாபகம் இல்லைங்கிறாரு. அவருக்கே அவ்வளவு தொல்லை கொடுத்துருக்கீங்க. அப்படிதான் சொல்லணும். நீங்கள் தான், நீங்கள் தான். உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் கடல் வழியை நடந்து வந்தார்கள்ல, அவர்கள் ரட்சிப்புக்குள்ளாக கால் நனையாமல் நடந்து வந்தார்கள். அவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். உங்க கான்செப்ட் படி முழுகி தான் எழுதிருக்கணும் அப்படின்னா, அதற்கு பின் வந்த எகிப்தியர்கள் முழுகினார்கள். அப்ப அவர்கள் வேணா முழுக்கு ஞானஸ்நானம் எடுத்தாங்கன்னு சொல்லலாமா? அவர்கள் தான் முழுகினார்கள். அவர்கள் எல்லாம் ஞானஸ்நானம் எடுத்து விட்டார்களா? அப்ப எது ரட்சிப்பு? கால் நனையாமல் சென்றவர்களா? முழுகினவர்களா? எதை அறிவிக்க வேண்டும்? புரிந்து கொள்ளுங்கள் தேவ ஜனமே. இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு எதற்காக ஏற்படுத்தினார்? தன்னோடு தன் பிள்ளைகள் எல்லாம் இணைந்திருக்க அவர் ஏற்படுத்தினார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பவுல் சொன்னாரு, நான் சென்றதற்கு அப்புறம் இந்த கொட்டிலில் ஓநாய்கள் நுழையும், அவை மந்தையை தப்ப விடாதவாறு தாக்கும் என எனக்கு தெரியும்னு சொல்லியிருக்கிறார். அது இன்றைய காலத்தில் சரியாய் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு கத்தோலிக்க மக்களும் பலியாகிறதும் எனக்கு ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. முதல்ல சத்தியத்தை அறிந்தவர்களாய் வாழுங்கள். சத்தியம் என்ன சொல்லுகிறது? சத்தியம் இப்படியா சொல்லுது? அந்த அங்க அந்த பரிசுத்த பெந்தெகோஸ்து பரிசுத்தால் நிரப்பப்பட்டதுக்கப்புறம் அவர்களுக்கு இந்த சாட்சியை, இந்த விஷயங்கள சொன்னதுக்கப்புறம் அன்று திருமுழுக்கு எடுத்தவர்களின் எண்ணிக்கை 3000 பேர். இந்த 3000 பேரையும் என்ன பண்ணாரு? அவர் கூட்டு போய் ஆத்துல கூட்டு போய் ஞானஸ்நானம் கொடுத்தாரா? அப்படி இங்கே பைபிளில் இருக்கிறதா? அவர்கள் எல்லாம் தெளிக்கப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் பெயரால தெளிக்கப்பட்டார்கள். எபேசில் 12 அந்த சீடர்களுக்கும் தெளிக்கப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் தெளிக்கப்பட்டார்கள். வேணா அப்போல்லோ வேணா கூட மூலிகையை வேணா கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவரு திருமுழுக்கு யோவானின் ஞானஸ்நானத்தை தான் அவரு தெரிஞ்சிருந்தாரு. அதனால வேணா அவரு வேணா மூலிகை கொடுத்துருக்கலாம். மற்றபடி பவுல் அப்படி கொடுத்ததாக எந்த விடயத்திலும் இல்லை. இல்ல. இல்லாததை ஏன் சொல்றீங்க? அதே இன்னொரு வசனத்திலயும் நல்லா புரிஞ்சுக்கலாம். திருத்தூதர் பணிகள் 16 15
இங்க என்ன நடக்குது? லீதியா வந்து திருமுழுக்கு பெறுகிறார்கள். அதே திருத்தூதர் பணிகள் 16வது அதிகாரத்துல பவுலும் சீலாவும் என்ன பண்றாங்கன்னா, அவர்களை பின்தொடர்ந்து வந்த அந்த குறி சொல்லும் ஆவியை கொண்டே இருந்த அந்த பெண் என்ன பண்றாங்கன்னா, குறி சொல்லும் ஆவி அகன்று போ சாத்தானேன்னு சொல்லி அவர விரட்டுனதுனால, இவனுங்களுக்கு பொழப்பு போனதுனால, அவர போட்டு அடிச்சு, என்ன பண்றாய்ங்க, அவர வந்து கைது பண்ணி சிறையில அடைச்சு வச்சிருக்கிறாய்ங்க. அப்ப என்ன நடக்குது? அவர்கள் கால்களை தொழுமரத்தில் உறுதியாய் மாட்டி வைத்தார். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகளோ இதனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்டார்கள். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேதுரு வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிக் கொண்டிருந்தார். அவர் மட்டும் காப்பாற்றப்பட்டார். இங்கே என்ன பண்ணார்னா, பவுல் பாடிக்கொண்டிருந்தார், துதித்துக் கொண்டிருந்தார். அவரோடு சேர்ந்த கேட்டுக்கொண்டிருந்த யாவரும் விடுதலை பெற்றார்கள், மீட்பு பெற்றார்கள். அப்ப என்ன நடக்குது? திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறைக்கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. அனைவரின் விலங்குகளும் கழன்று விழுந்தன. அனைவரின் விலங்குகளும், பவுல் சீலாவோட கை விலங்குகள் மட்டுமல்ல, அனைவரின் கை விலங்குகளும் விழுந்தன. சிறை காவலர் விழித்தெழுந்து சிறைக்கூடத்தின் கதவுகள் திறந்திருப்பதைக் கண்டு கைதிகள் தப்பி ஓடியிருப்பார்கள் என எண்ணி வாளை உருவி தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். அப்ப என்ன பண்றாரு? பவுல் உரத்த குரலில் அவரை கூப்பிட்டு, நீ உனக்கு தீங்கு எதுவும் செஞ்சிக்காத, நாங்க எல்லாரும் இங்கே தான் இருக்கோம், கவலைப்படாதங்கிறாரு. சிறை காவலர் உடனே என்ன பண்றாரு? ஒரு விளக்கு கொண்டு வர சொல்லி எல்லாரையும் பார்த்துட்டு, எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க இங்கன்னொன்னே அவருக்கு ஒரு நம்பிக்கை வருது. அப்ப என்ன பண்றாரு? விரைந்தோடி வந்து நடுங்கியவாறே பவுல் சீலா ஆகியோரின் காலில் விழுந்தார். இது எப்படி இருக்குன்னா, தானியேல் வந்து பார்த்தீங்கன்னா, தானியேல் கால்ல அந்த நேபுகத்நேசர் விழுந்தது போல இருக்கு. விழுந்தார். விழுந்து என்ன பண்றாரு? இப்ப என்ன ஆகுதுன்னா, அப்ப பயந்து தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்தவன், இப்ப கவலைப்படாம தன்னோட வீட்டுக்கு கூட்டு போறாரு. அவரே வெளியில கூட்டு போறாரு. கூட்டு போய் என்ன பண்றாரு? பவுல், சீலா அவர்களை வெளியே அழைத்து வந்து, பெரியோரை மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். இதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு, அவனே வந்து புரிஞ்சுக்கிறான். இதெல்லாம் வேஸ்ட்டு. இந்த ட்ரெஸ்ஸு, இந்த அதிகாரி உடையெல்லாம் வேஸ்ட்டு. இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு. அவர் என்ன பண்றாரு? ஆண்டவராகிய என்ன செய்யணும் நானு? நான் வந்து என்ன பண்ணணும்? நான் ரட்சிப்படைய என்ன செய்யணும்? அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு அவர்கள், ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார்கள். நம்பிக்கை கொள்ளுகிறது தான் இங்கே விஷயம். விசுவாசம் தான் இங்கே விஷயம் ஒழிய, முழுகி எழுந்திருக்கிறதெல்லாம் விஷயம் இல்ல. அப்ப என்ன நடக்குது? பின்பு அவர்கள் ஆண்டவரின் வார்த்தையை அவருக்கும் அவர் வீட்டில் இருந்தோர் அனைவருக்கும் அறிவித்தார்கள். அந்த இரவு, அவ்விரவு நேரத்திலேயே அவர் அவர்களை கூட்டிச் சென்று அவர்களின் காயங்களை கழுவினார். யார் அடித்தாரோ அவரே அவருடைய காயங்களை கழுவுகிறார். தப்பு செஞ்சுட்டோம்னு சொல்லி அதற்கு பரிகாரம் தேடுகிறார். பின்பு நீங்கள் மனம் மாறியவர்கள் என்றது அதற்கேற்ற செயல்களை காட்டுங்கள் சொன்னதை இங்கே செஞ்சு காட்டுறார் ஒரு மனுஷன். அதை என்ன பண்றாரு? அவரும் அவரை என்ன பண்றாருன்னா, அவர்களின் காயங்களை பின்பு அவரும் அவரை சேர்ந்தவர்களும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவரோடு சேர்ந்து என்ன பண்றாங்க? எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அந்த இரவுல எங்கேயாவது ஆற்றை தேடிக்கிட்டெல்லாம் போகல. அவர்கள் ஆற்றை தேடிக்கொண்டு போகவில்லை. அப்படி இங்கு இல்லை. அவர் அவர்களை தம் வீட்டுக்கு அழைத்து சென்று உணவு பரிமாறினார். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதால் தம் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து அவர் பேர் வகை அடைந்தார். பொழுது விடிந்ததும் அதிகாரிகள் தலைமை நடுவர்கள் காவல் அதிகாரிகளை அனுப்பி அவர்களை விடுவிக்குமாறு கூறினார்கள். இதனால் என்ன ஆயிடுச்சு? ஆண்டவர் இப்படிப்பட்ட மீட்பை அவர் தேர்ந்து கொண்டதுனால, பயப்படாமல் இருந்ததுனால, கடவுளை ஏற்றுக்கொண்டதுனால, இந்த விஷயத்தில் இப்போ என்ன நடந்திருக்கலாம்? ஒருவேளை நீ எப்படி வெளியில் கூட்டு போனேன்னு பிரச்சனை திரும்பி இருக்கலாம். ஆனால் என்ன பண்ணார்னா, ஆண்டவர் அவரையும் காப்பாற்றினார். என்ன பண்ணுறாரு? வேணாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நீங்களே அவனோலே என்ன பண்ணுறானோ அவரை விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. அதன்படி அப்படி ஆண்டவர் அனைத்தையும் மாற்றி வைத்தார். இதுதான் திருமுழுக்கு. மக்களை குழப்ப வேண்டாம். பேதுரு என்னும் பாறையில் மேல் கட்டப்பட்ட கத்தோலிக்க மக்களை நீங்களும் குழம்பாதீர்கள். ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருகிறவர்களுக்கு செவி கொடுக்காதீர்கள். உங்களை திரு குடும்பத்திலிருந்து விலக்குகிறவர்களுக்கு செவி கொடுக்காதீர்கள். அன்று இவரே உன் மகன், இவரே உன் தாய் என திரு குடும்பத்திலும் ஆண்டவர் ஒப்படைத்தார் நம்மை. அப்படி நம்ம திரு குடும்பத்தில் இருக்கிற நாம் இந்த குடும்பத்தை விட்டு பிரிந்து போகிறதே பாவம். அப்ப நீங்க வந்து இதுலேருந்து வந்து விலகி போய் நீங்க இன்னொரு தடவை திருமுழுக்கு ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா, அப்ப இவர்களை நீங்கள் பொய்யர் என அறிவிக்கிறீர்கள். ஃபாதர்ஸுங்களாம் பொய்யர் என அறிவிக்கிறீர்கள். உங்களுடைய செயலால் அதை காட்டுகிறீர்கள். அப்படி நடந்துக்கலாமா? அவர்கள் என்ன அந்நிய பெயரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுத்தார்களா? திருமுழுக்குனா வந்து பெரியவராய் தான் கொடுக்கணும்னு எங்கேயாச்சும் பைபிளில் இருக்கா? பைபிளில் எங்கேயாவது திருமுழுக்கு பெரியவராய் தான் பெறணும்னு இருக்கா? ஏன் 8ஆம் நாளில் ஆண்டவர் விருத்த சேதனம் செய்ய சொன்னார்? 8 நாள் குழந்தைக்கு என்ன தெரியும்? அன்று விருத்த சேதனம், இன்று ஞானஸ்நானம். அப்போ தந்தை முடிவெடுக்கிறது தான்.
நீங்கள் மனம் மாறுங்கள். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். திருமுழுக்கு எடுத்தவன் பூராவும் பரலோகம் செல்வாங்கன்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது. வாக்குறுதியும் கிடையாது. திருமுழுக்கு எடுத்துட்டீங்களா? வாங்க, வாங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. வாங்க, நீங்க ஞானஸ்நானம் எடுத்ததுனால நான் பரலோகத்த உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒண்ணும் கொடுக்க போறது கிடையாது. ஆண்டவரே உம்முடைய பெயரால நாங்க பேய்கள ஓட்டயா, நோய்கள தீர்க்கலையா? உங்கள எனக்கு தெரியாதும்பாரு. வல்ல செயல்கள் செய்றவங்களுக்கே அந்த நிலைமை. அப்ப எதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார்? பரிசுத்தத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் பரிசுத்தரை பரிசுத்தம் இல்லாமல் அடைய முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் பரிசுத்தத்தை உங்களால் அலங்கரிக்க முடியாது. அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். பரிசுத்தமாய் வாழ்கிறதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அதைத்தான் கற்பிக்க வந்தார். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. உங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து வெளிவாருங்கள். பாவம் செய்யும் அனைவரும் பாவத்திற்கு அடிமை. இயேசு கிறிஸ்து அதையே போதித்தார். இப்படியெல்லாம் யாரும் போதிக்கல. இயேசு கிறிஸ்து இன்னொரு இடத்துல சொல்றாரு. யோவானும் யாக்கோபும் போயிட்டு அவருடைய தாய் சொல்லுவாங்க, உங்களோட வலப்பக்கம் ஒருத்தரும் இடப்பக்கம் ஒருத்தருமா நீங்கள் அமர செய்யணும்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியல. நான் குடிக்கும் தின்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க முடியுமா? இல்லை நான் பெறப்போகும் திருமுழுக்கை உங்களால் பெற முடியுமா? அப்படி சொன்னோன்னா, ஆம் நாங்கள் பெறுவோம்னு சொல்லி அந்த விசுவாசமான வார்த்தைகள் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ சொல்கிறார், ஆமாம் நீங்கள் பெறுவீங்க. ஆனாலும் என்னுடைய பக்கத்தில் அமர்றது வைக்கிறது என்னோட விருப்பம் இல்லை. அது அவர் யார் ஒதுக்கியிருக்காரோ அவருக்கு தான் கொடுப்பார் அப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ அவர் சொல்லுகிற அந்த திருமுழுக்கு என்ன? அவர் ஏற்கனவே திருமுழுக்கு பெற்று விட்டார். அப்போ இந்த திருமுழுக்கு எதை சொல்லுகிறது அப்பனா? அதே வந்து பார்த்தீங்கன்னா, லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரம் 49வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மண்ணுலகில் தீமூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு. அவர் தான் ஏற்கனவே வந்து ஞானஸ்நானம் பெற்றுட்டாரு. அப்புறம் என்ன திரும்ப இன்னொரு திருமுழுக்கை பற்றி பேசுகிறார்? அவர் பேசுகிற அந்த திருமுழுக்கானது நமக்காக எடுக்கப் போகிற இரத்த திருமுழுக்கு. எல்லாரும் இரத்த திருமுழுக்கு எடுத்துக்கிறீங்களா? யோவான் யாக்கோபுக்கிட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆமாம் நீங்களும் பெறுவீர்கள் அப்படின்னு சொன்னார். இரத்த திருமுழுக்கை பெற்றுக்கொள்ள முடியுமா? அவர் அந்த இரத்தத்தினால் நனைந்து இந்த கசை அடியால் அவருடைய எலும்புகளை எல்லாம் எண்ணி விடலாம் என்று சொல்லுகிற அளவுக்கு அவருடைய எலும்புகள் எல்லாம் வெளியில் தெரிஞ்சு இரத்தத்தாலேயே அவர் மூழ்கி நின்னாரே. அப்படி உங்களால் திருமுழுக்கு பெற முடியுமா? இப்போ எந்த திருமுழுக்குனா எத்தனை? 3 வகை திருமுழுக்கு உண்டே. தண்ணீரால் பிறப்பது, தூய ஆவியால் பிறப்பது, இரத்தத்தால் பிறக்கிறது இரத்த திருமுழுக்கு. மக்களை குழப்ப வேண்டாம். பரிசுத்த ஆவியால் பிறக்க வேண்டும். அன்னைக்கு நெருப்பு நாக்கா வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் மேலேயும் இறங்குனுச்சு. இன்னைக்கு யார் பேர்லலாம் நெருப்பு நாக்கு இறங்குகிறது என்று எல்லாரும் பார்த்தார்கள். இன்னைக்கு யார் மேலெல்லாம் நெருப்பு நாக்கு வந்து இறங்கிருக்கு. அப்படி யாராவது இதே வந்து திருமுழுக்கு யோவானே சொல்கிறார், ஒரு இடத்துல சொல்கிறார். நீங்கள் சொல்லுகிற அதே திருமுழுக்கு யோவான் சொல்கிறாரு, லூக்கா நற்செய்தி 3:3. ஆ 3:16. யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன். ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார். அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். தூய ஆவியாலும் நெருப்பாலும் திருமுழுக்கு கொடுப்பார்னு சொல்லப்பட்டிருக்கே. அப்போ என்ன செய்யலாம்? நெருப்பை எடுத்து எல்லாரும் நம்ம வந்து ஒரு தீச்சூளையை ஏற்படுத்தி உள்ளார போயிட்டு வருவோமா? ஆவிக்குரிய காரியங்களை எப்படி மாமிச ரீதியாக பார்க்கிறீர்கள்? ஆனால் பரிசுத்த ஆவியின் கூட்டம் என சொல்லுகிறீர்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எபேசியர் 4:5. இதே பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 15:29 சொல்லுது, மேலும் இறந்தோருக்காக சிலர் திருமுழுக்கு பெறுகிறார்களே, ஏன் அப்படி செய்கிறார்கள்? இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவது இல்லை என்றால் அவர்களுக்காக திருமுழுக்கு பெறுவானேன்? நாங்களும் எந்நேரமும் ஆபத்திற்குள்ளாவதேன்? நான் நாள்தோறும் சாவை எதிர்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறார்.
அப்பையிலேருந்து பவுலுக்கும், பேதுருவுக்கும் திருமுழுக்குல பிரச்சனை குடுத்தவங்க, இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, அதே கான்செப்ட்ட எடுத்துக்கிட்டு வரீங்க அப்படின்னா, அப்ப அதே ஆவி தான் இங்கேயும் வந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்படியெல்லாம் மக்களை குழப்புகிற ஒரு ஆவி. குழப்பத்தின் ஆவி. இப்ப இறந்தோருக்காக சிலர் திருமுழுக்கு பெறுகிறார்கள் என்று சொல்லப்படுது. இறந்தோருக்காக திருமுழுக்கு பெறுகிறீர்களா? அதை யாரெல்லாம் செய்கிறீர்கள்? இறந்தோருக்காக திருமுழுக்கு பெறுறதுனா என்ன? இப்ப நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சில குழந்தைகள் பிறந்த உடனே ஒரு 1 மணி நேரத்துலலாம் இறந்துரும். அப்ப அவர்களுக்காக என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, அவருடைய பெற்றோர்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும்? திருமுழுக்கு பெற வேண்டியிருக்கு. இது ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்படியெல்லாம் திருமுழுக்கின் வகைகள் நெறைய இருக்கு. ஆவிக்குரியதை ஆவிக்குரியவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். லாஸ்ட்டா ஒரே ஒரு வசனம். எபேசியர் 4:5. நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே. எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். அதனால திருமுழுக்கு ஒன்றே. அதுல மாத்தி இங்க ஒரு தடவ குடுக்கறதும், அப்புறம் இன்னொரு சபைக்கு போனா அங்க ஒரு தடவ குடுக்கறதும், என்ன அப்ப வந்து நீங்கள் வந்து இவர்களை பொய்யராக்குகிறீர்கள். இவர்களை வந்து மறுதலிக்கிறீங்க. அதுதான் வந்து ஃபாதர்ஸ் குடுத்தது வந்து நீ வந்து அப்ப அந்நிய பெயரால நீங்க வாங்கியிருக்கீங்களா? இயேசு கிறிஸ்துவின் பெயரால நீங்க வாங்கலையா? அப்ப விசுவாசம் இல்லாம இவ்வளவு நாள் நீங்கள் விசுவாசம் இல்லாமல் இருந்ததே பாவமாச்சே. ஆகவே சத்தியத்தை உணர்ந்தவர்களாய் வாழ்வ கடவோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க.